நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப்பிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் டைப்பிங் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, சார் எல்லா செட்டிங்கும் வச்சுட்டேன், எனக்கு தங்கிலீஷ் டைப்பிங் வரல. நான் எல்லாம் சரியாக பண்ணுறேன், எனக்கு டைப்பிங் பாக்ஸாக வருது. மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லேஅவுட்டு பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண எக்ஸ்எம்எல் ஃபைல் காட்டலை. இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு முடிவை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, கட்டமாக உங்களுக்கு டைப் அடித்தா வருது, அது ஒன்று. அது போக டைப்பிங்கில் பார்த்திங்கன்னா இந்த செட்டிங் குழம்புறாங்க. அதாவது பொனிட்டிக் வைக்கணும்னா பொனிட்டிக் வைக்க வேண்டியிருக்கு, இந்த செந்தமிழ் வைக்கணும், இந்த மாதிரி அந்த அழகில் இருக்கக்கூடிய செட்டிங்கில் குழம்புறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனையாக நம்ம இந்த வீடியோவில் முடிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த அழகியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், பிரச்சனைகளாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபரில் எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்மளுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறது அழகி டீம். நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அழகி டீமுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாம் தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? அவங்க தான் நம்மளுக்கு அழகில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, டைப்பிங்கில் அழகாக பொறுமையாக நம்மளுக்காக எடுத்து சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் மிகப்பெரிய ஒரு நன்றி அழகி டீமுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி XML ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் யூசர் டிஃபைன் பொனிட்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 ஃபைல்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அழகி சாஃப்ட்வேர் வேணும்னா நீங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னொன்று, இந்த கட்டமாக உங்களுக்கு வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஃபாண்டு SR அப்படிங்கக்கூடிய ஃபாண்டை எல்லோரும் பயன்படுத்துங்க. அதாவது செந்தமிழ் ஃபாண்ட் வேறு, RGP ஃபாண்ட் வேறு, SR ஃபாண்ட் வேறு, இந்த மாதிரிலாம் இல்லை. சரிங்களா? எல்லாம் ஒரே கேட்டகரியில் உள்ளது தான், நேம் தான் வேறு இருக்கும். இன்னொன்று, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் சரியாக தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா அழகி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டைப்பிங் பண்ண வரல சார்னு சொல்கிறாங்க. அதாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட தமிழ் ஃபாண்டே இல்லை. இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஃபாண்டு அப்படிங்கிறது வேறு, டைப்பிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வேறு. சரிங்களா? ஃபாண்டுனா தமிழ் ஃபாண்ட் எப்படின்னா ஸ்டைலாக இருக்கக்கூடிய எழுத்து. உதாரணத்துக்கு என்னுடைய டெஸ்க்டாப்பில் பாருங்கள், தமிழனாக பிறந்ததால்ன்றது ஒரு எழுத்து, அதுக்குள்ள இதயமுடன் இருக்கிறது ஒரு எழுத்து, இந்த இந்திராடிஜிட்டலுங்கிறது ஒரு எழுத்து, இந்த அம்மான் இருக்குது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான எழுத்து. ஃபாண்ட் அப்படிங்கிறது இது தான். இந்த மாதிரி இது ஒரு ஃபாண்டு, இது ஸ்டைல் ஃபாண்டு, இது போல்டான ஃபாண்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் டைப் அடிக்கிறதுக்கு அதுக்கு சாஃப்ட்வேர் வேணும். அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா அழகி சாஃப்ட்வேர் நம்ம பயன்படுத்தி டைப் அடிக்க போகிறோம். சரிங்களா? இவ்வளோ தான், இதை தெரிஞ்சுக்கணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த லிங்கை கொடுத்துறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 4 ஃபைலையும் Ctrl+A கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணிக்கிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய லோக்கல் டிஸ்க்கு C அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்க. இதில் ப்ரோக்ராம் ஃபைல் 86 அப்படின்ட்டுருக்கா, இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அழகி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை நீங்கள் அழகி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இது உள்ளே உங்களுக்கு வரும். சரிங்களா? இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டரில் AZXMLS அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் Ctrl+A கொடுத்துட்டு நார்மலாக சிங்கிள் ஷிஃப்ட் டெலீட் இல்லை நார்மல் டெலீட் கொடுங்க. நார்மலாக டெலீட் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போது அந்த காப்பி பண்ண ஃபைல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த 4 ஃபைலும் உள்ளே வந்துடுச்சு. சரிங்களா? ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், அழகி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டுனது இப்போ காட்டாது. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டே ரொம்ப குழம்புவீங்க. சரிங்களா? இந்த தமிழ் அப்படிங்கிறது லாங்குவேஜில் வைக்கணும். அது போக ஃபாண்ட் என்கோடிங்கில் இந்த செந்தமிழ் வைங்க. சரிங்களா? இந்த கீபோர்ட் லேஅவுட் வாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாமே எதுக்காகன்னா, நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் டைப் அடிக்கிறதுக்கு. சரிங்களா? ஈஸியான ஒரு மெத்தட் நம்ம இதில் எடுத்திருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த இந்திராடிஜிட்டல் அப்படின்றது பார்த்திங்கன்னா, டைப்ரைட்டர் இந்திராடிஜிட்டல், இந்த செட்டிங் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் கீபோர்ட் டைப் அடிக்கிறீங்க அப்படின்னா இதை வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 2வது இருக்கிறது என்னென்னா பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டுருக்கா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கிலீஷ் டைப்பிங் பண்ணுறவங்களுக்கு. சார் நான் தங்கிலீஷில் மட்டும்தான் சார் டைப் அடிப்பேன், எனக்கு அது மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த பொனிட்டிக் வச்சுக்கலாம். அது போக யூசர் டிஃபைன் பொனிட்டிக்ஸ் அப்படின்ட்டுருக்கா. இது யாருக்கு அப்படின்னா,
நீங்கள் என்ன பண்ணலான்னா என்ஹெச்எம் ரைட்டர் டைப் படிக்கிறவங்க இருப்பீங்க. என்ஹெச்எம் ரைட்டரில் டைப்பிங் பழகுனவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் விஷயம். இப்போ இது எப்படி நாம் எளிமையாக வச்சுக்கிறது மைண்டில், அதாவது ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி வந்து செட்டிங் வைக்கணும், இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டியும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இதே போல் இங்கே செந்தமிழ் பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது என்னென்னா அதே இந்த செந்தமிழில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் ஒரு ரொம்ப லேட்டஸ்ட்டு சிசி 2023, 22 இந்த மாதிரி இதிலலாம் டைப் படிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த செந்தமிழ் பி பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? மற்றபடி நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா செந்தமிழே வச்சுக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட் நம்ம இப்போ 2023 டைப் படிக்கிறோன்னா ஏதாட்டும் ஒரு சில எழுத்து வராமல் இருக்கும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் இந்த செந்தமிழ் பி வச்சு டைப் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போது இந்த செந்தமிழ்லே நான் சொல்லிடுறேன். இப்போது இது வந்து கீபோர்டு. இப்போ நான் ஷார்ட்கட் இதுக்கு செட் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஷார்ட்கட் மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். இதில் டிக்கி இந்த மாதிரி டிக்கி எதுலையாட்டி இருந்துச்சுன்னா தயவுசெய்து எல்லா டிக்கையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து விட்டுருங்க. சரிங்களா? டிக்கி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. இப்போது நம்ம ஷார்ட்கட் செட் பண்ண போகிறோம். இப்போது தமிழ் லாங்குவேஜில் ஃபாண்ட் என்கோடிங்கில் செந்தமிழ் வச்சுட்டு டைப்ரைட்டர் இன்டிராடிஜிட்டல் இது வந்து எனக்கு கீபோர்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஷார்ட்கட் இங்கே F11 வச்சுட்டு செட் சேஞ்ச் த ஹாட் கீ அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணால் இது டிக் ஆயிரும். கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா F11. சரிங்களா? ஓகே. இப்போ தங்கிலீஷ் டைப்பிங் அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் வைக்க போகிறேன். என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு F11 கொடுத்துட்டு சேஞ்ச் த ஹாட் கீ அப்படிங்கிறத கொடுத்தா கண்ட்ரோல் F11 விழுந்துருச்சு. இந்த யூசர் டிஃபைன் ஃபோனடிக் வரேன். இதுக்கு ஷார்ட்கட் பாருங்கள், ஷிஃப்ட்டு F11 செலக்ட் பண்ணிவிட்டு செட் சேஞ்ச் த ஹாட் கீ. இப்போது ஒரே கீழே தான் செட் பண்ணியிருக்கேன். நார்மலாக F11 நான் வந்து கொடுத்தா எனக்கு தமிழ் டைப் இந்த கீபோர்டு வரும். அதுக்கு கண்ட்ரோல் F11 கொடுத்தா ஃபோனடிக் டிரான்சாக்ஷன் தங்கிலீஷ் டைப்பிங் வரும். அது போக ஷிஃப்ட் F11 கொடுத்தா யூசர் டிஃபைன் ஃபோனடிக்ஸ் என்ஹெச்எம் ரைட்டருக்கான டைப்பிங் வரும். இப்போ இந்த காம்பேக்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ண இந்த மாதிரி சுருங்கிடும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் ஒரு நியூ லேயர் போட்டு இப்போ டைப் அடிக்க போகிறேன். இப்போ ஷார்ட்கட் என்ன கொடுக்க போகிறேன்னா F11 ஜேஎம்க்குனா விழணும். ஜே கொடுத்துட்டேன், அப்படிங்கிறது எனக்கு விழும் பாருங்கள். இப்போது ஜேஎம்க்குனா விழுது, கேஎம்க்குனா அப்படிங்கிறது விழும். அதே போல் எஸ்எம்க்குனா வச்சுங்களேன் இந்த விழும். சரிங்களா? இது நாம் கீமோனில் டைப் அடிக்கக்கூடிய அந்த ஷார்ட்கட். இப்போது ஃபோனடிக் டிரான்சாக்ஷன் தங்கிலீஷ் டைப்பிங்க்கு வரேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அழகில் போய் செட்டிங் மாற்ற போகிறதில்ல. நார்மலாக F11 கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், கீழே இந்த டிஏ அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் என்ன பண்ணோம், மறையும். இப்போ கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு F11 கொடுக்குறேன். திரும்ப கீழே டிஏ அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்போது நார்மலாக ஜே அப்படிங்கிறது கொடுத்தோம்னா எனக்கு வேறு எழுத்து விழுது. காரணம் என்னென்னா இது தங்கிலீஷ் டைப்பிங்க்கான ஷார்ட்கட்டை நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், முருகா MURUGA, நல்லா பாருங்கள், MURUGA இன்னொரு ஏ போட்டால் முருகா. இது தங்கிலீஷ் டைப்பிங். நான் வந்து அழகில் போய் செட்டிங்கை சேஞ்ச் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபோனடிக்ஸ்ன்னு இருக்கா, என்ஹெச்எம் ரைட்டர் டைப்பிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஷிஃப்ட்டு F11 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். நார்மலாக என்ன பண்ணுறேன், ஒரு F11 கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அந்த டிஏ கீழே மறைஞ்சிடும். ஷிஃப்ட்டு F11 அப்படிங்கிறத கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் F11 கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள், என்ஹெச்எம் ரைட்டர் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் W கிளிக் பண்ணால் இந்து வரும். சரிங்களா? என்ஹெச்எம் டைப்பிங் இருக்குது உங்களுக்கு தெரியும். W நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இந்து விழுது. சரிங்களா? இதுவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டைப் அடிச்சுக்கலாம். இது என்ஹெச்எம் ரைட்டர் டைப் அடிக்கிறவங்க. சரிங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே இதில் 3க்குமே ஷார்ட்கட் மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன். நீங்கள் அடிக்கடி உள்ள போய் செட்டிங் மாற்றணுங்க அவசியமே இல்லை. காரணம் என்னென்னா இந்த டிக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த XML ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த டைப்பிங் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போது இந்த டெலீட் பண்ணது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி நம்ம ரீசைக்கிள் பெனில் கிடக்கும். இதை கண்ட்ரோல் A கொடுத்துட்டு கட் பண்ணுங்கள் இல்லை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக ஒரு ஃபோல்டர் XML ஃபைலாக நீங்கள் போட்டு வச்சுக்கிடுங்க. அழகி XMLனு போட்டாலும் சரி. சரிங்களா? அழகி XMLனு போட்டு இந்த மாதிரி தனியாக வச்சுக்குங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் இதில் நிறைய ஆப்ஷன் இருந்தால் தான் வேணும், அதெல்லாம் வேறு ஆப்ஷன் நான் பயன்படுத்துவேன். உதாரணத்துக்கு நான் ஒரு பாமினி ஃபாண்ட் டைப் அடிப்பேன், இல்லை நான் ஒரு வானவில் ஃபாண்ட்டு டைப் அடிப்பேன், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்,
தாராளமாக இதை திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க்கு போயிட்டு திரும்ப இந்த ப்ரோக்ராம் ஃபைல் 86 உள்ள பார்த்திங்கன்னா அழகி ப்ளஸில் XML அப்படிங்கிற ஃபோல்டரில் திரும்ப பேஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இது எல்லாம் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த புகைப்படத்துறையில் ஃபோட்டோஷாப்பு மட்டும்தான் சார் பயன்படுத்தினேன், இல்லை ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லை, ஒரு ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டரு, கோரல்ட்ரா, ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி டைப்பிங் வந்து நான் அந்த RGB SR ஃபாண்டு இது தான் சார் டைப் அடிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செட்டிங் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ப்ளக்ஸ் டிசைன் இல்லை ஒரு பேனர் டிசைன் இந்த மாதிரி டைப்பிங்கு பயன்படுத்துகிறீங்கன்னா இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஒரே ஒரு தடவை பொறுமையாக வீடியோ பார்த்து இந்த ஷார்ட்கட்டை மாற்றினா போதும். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் கோரல்ட்ரா 2023 இல்லுஸ்ட்ரேட்டர் 2023 பயன்படுத்த போகிறீங்க, அதில் தான் நான் டைப் அடிக்கிறேன் சார், வேறு வந்து ஓல்டு வெர்ஷனே போக மாட்டேன்னா என்ன பண்ணலாம், செந்தமிழ் B அப்படிங்கிறத வச்சுட்டு அதே போல் செட்டிங் என்ன பண்ணலாம், இதுக்கு திரும்ப நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கீ கொடுக்கணும். சரிங்களா? கீ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இது வந்து பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படி புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், இன்னும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி நான் வந்து எடுத்து சொல்கிறேன். சரிங்களா? நம்மளுக்கு இதை சொல்லிக் கொடுத்த இந்த அழகி டீமுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். XMLனு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், SR ஃபாண்டு, அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் 3 லிங்க் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரொம்ப எளிமையாக பயன்படுத்துங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.